29வது கத்திய பாகமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஒற்ற வாசகமாக்கும் பார்க்குறோம். பதங்களை பிரித்து இந்த கத்தியத்தை சொல்லறதுக்கான முயற்சியை செஞ்சுண்டு அதுக்கப்புறமா அதனோட அர்த்தத்தை பார்க்க வாக்கும் செய்கிறோம். ஏவம் உபசமம் ஆயனேஷு, ஏவமுபசம ஆயனேஷு, ஏவமுபசமாயனேஷு, உபசமம் ஆயனேஷு. स्वतनयेषु अद जगदीपतिः जगदीम् अर्बुदानि एकादश परिवत्सराणाम् अव्याहद अखिल पुरुषकार सार संवृद दोर्दंड युगल आपीडित मौर्वीगुण स्तनिद विरमिद धर्म प्रतिपक्षः बर्हिष्मत्याः च अनुदिनं ஏதமான பிரமோத பிரசரண யௌஷிண்ய व्रीडा प्रमुषिद हास अवलोक रुजिर च्वेळि आदिभिः पराभूय मान विवेक इव अनवबुध्यमान इव महामनाः बुभुजे. एवम् उपशमाम् आयनेषु, एवम् उपशमम् आयनेषु अद चेर्ति चलर्ते. एवमुपशमायनेषु स्वतनयेष्वद जगदीपतिर्जगदीम् अर्बुदानि एकादश परिवत्सराणाम् अव्याहद अखिल पुरुषकार सार संवृद दोर्दंड युगलावीडिद मौर्वी गुणस्तनिद विरमिद धर्म प्रतिपक्षो बर्हिष्मत्याश्चानुदिनमेदमान प्रमोद प्रसरण यौषिण्य व्रीडा प्रमुषिद हासावलोक रुजिर च्वेल्यादिभिः पराभूयमान विवेक इवानवबुध्यमान इव महामना बुभुजे. एवम् उपशमम् आयनेषु சேர்த்தியக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏவம் உபசமம் ஆயனேஷு அதையாக்கும் சேர்த்தி சொல்லுறோம். ஏவம் உபசமாயனேஷு स्वतनयेष्वद जगदीपतिः जगदीम् अर्बुदानि एकादश परिवत्सराणाम् अव्याहदाखिल पुरुषकार सार संवृद दोर्दंड युगलावीडिद मौर्वी गुणस्तनिद विरमिद धर्म प्रतिपक्षो बर्हिष्मत्याश्चानुदिनमेदमान प्रमोद प्रसरण यौषिण्य व्रीडा प्रमुषिद हासावलोक रुजिर च्वेल्यादिभिः पराभूयमान विवेक इवानवबुध्यमान इव महामना बुभुजे. പ്രിയവ്രതനോട് രാജ്യ പരിപാലന കാലഘട്ടം രാമരാജ്യം മാതിരി സമ്പൽ സമൃദ്ധി നിറഞ്ഞതായിരുന്നത്. பகவான் கொடுத்த சுக சௌகரியங்களோடு கூடின வாழ்க்கையை பிரியவிரதன் அனுபவிச்சார். ஏவம் இப்படியாக ஸ்வதனயேஷு சொந்தம் புத்திரர்கள் உபசமம் ஆயனேஷு ஆத்மஞானம் கிடைச்சு பிரகிருதி விஷயங்களில விரக்தி பாவம் வந்திருக்கிற அந்த டைமில் சந்நியாச வாழ்க்கை புத்திரர்கள் அனுபவிச்சுருக்கிற சமயத்தில் கவி மகாவீரன் சவணன் இப்படி இருக்கிற 3 புத்திரர்கள் பிரவൃத்தி மார்க்கம் ஸ்வீகரிக்காதக்கி நிவൃத்தி மார்க்கம் ஸ்வீகரிச்ச அந்த சமயத்தில் அதுக்கப்புறமா ஜெகதீபதிகி பூமியோடு முழுவன் சக்கரவர்த்தியான பிரியவிரதன் அவ்யாஹதா ஒரு தடங்கலும் இல்லாதக்கி அகிலா எல்லாவித புருஷகார
പൗരുഷത്തന്മയോട് കൂടിയിട്ട്, അതാണത് വീരബലവാനായിട്ട് സാരസംവൃത എല്ലാവിധ വീര്യബലത്താലെയും നന്ന സ്ട്രോങ് ആണ്. ദോർദണ്ഡയുകള് ക്ഷത്രിയനാണ്, രജോഗുണിയാണ്. அந்த ராஜாவோடு 2 கைகள் அப்படிங்கிறது ரொம்ப நீட்டமான கைகள் அப்படிங்கிறது, கால் முட்டு வரைக்கும் நீண்டு இருக்கிற ஆஜான பாகுக்கள் அப்படிங்கிறது. அந்த ராஜாவோடு ரொம்ப ரொம்ப ക്ഷത്രിയ ഗുണത്തെ എടുത്തു കാട്ടുന്നത്. ആപീഡിത കാതു വരയ്ക്കും വില്ലില இருக்கிற ஞான വലിച്ചു விட்டுண்டு. மௌர்வி குண, மௌர்வி அப்படிங்கிற கயரால வில்லில ஞான ஆபீடித காது வரைக்கும் இழுத்து நம்ம ஸ்ட்ராங்கா வலிச்சு விடுறத ஸ்தனிதா இடிநாதம் மாதிரி இருக்கிற சப்தத்தால. மௌர்வி அப்படின்னா ஞானு, குண அப்படின்னா இங்க கயறு, ஆபீடிதம் அப்படின்னா நல்லா இழுத்து விடுறது. மௌர்வி குண ஆபீடித ஸ்தனிதா. மௌர்வி அப்படிங்கிற கயரால வில்லில ஞான நன்னா இழுத்து பிடிச்சு வலிச்சு விடுறத உண்டாகிற ஸ்தனிதா இடிநாதம் மாதிரி இருக்கிற சத்தத்தால. தர்ம பிரதிபட்சா அதர்மிகள் எல்லாரும் அதர்மத்திலேந்து அந்த அதர்ம பிரவൃத்தியிலேந்து விரமிதா பின்திரிஞ்சா. ജനങ്ങൾ എല്ലാരും ധർമ്മചിന്തനയോട് കൂടിയിട്ട് വാഴ്ന്ന ധർമ്മിഷ്ഠനാണ്. രാജ്യപരിപാലനം നടത്തുற அந்த ராஜாவோடு ஆட்சியில அதர்மம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அதர்மம் அப்படிங்கிற விஷயத்தை செய்யறதுக்கு ஒருபோதும் ஒருத்தருக்கும் தைரியம் இல்லாதக்காச்சு. இப்படி பிரஜகளையெல்லாம் அதர்மங்களிலேந்து காப்பாத்திண்டு இருக்கிற சக்கரவர்த்தியும் பிரஜாபதியுமான பிரியவிரதன் அந்த அவரோட ராஜ்யத்தை அதர்மிகளிலேந்து காப்பாத்திண்டு நன்னா பரிபாலனம் செஞ்சார். கிரகஸ்தாசிரமியான பிரியவிரதன் மனைவியையும் குழந்தைகளையும் ரொம்ப பாசத்தோடு கூடிட்டு கவனிச்சுட்டார். மனைவியோடும் குழந்தைகளோடும் எல்லா தேவைகளையும் அவர் நடத்தி கொடுத்தார். நல்ல ஒரு கிரகநாதனா இருந்தார் பிரியவிரதன். முக்த சங்கனாയി തീർந்து மறுபடியும் பிரகிருதி விஷயங்களில ഭഗവത് പ്രേരണയാല ഇൻവോൾവ് ആണ് പ്രിയവ്രതനെയാക്കും നമ്മൾ பார்த்துருக்கோம். ബർഹിഷ്മത്യാച മனைவியான ബർഹിഷ്മതിയോട് അനുദിനം எப்பவும் ஏதமான ஜாஸ்தியான அந்த பர்த்ரு ஸ்நேகம் பிரமோத அதனால உண்டாகிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காரணமாயிட்டு பிரசரணம் ரொம்ப ஜாஸ்தியான உன்மேஷம் பிரியவிரதனுக்கு உண்டாகி வந்தது. யௌஷிண்யா ஸ்திரீ சகஜமான വ്രീഡാ ലജ്ജയാല പ്രമുഷിത അട്രാക്ട് ചെയ്യപ്പെട്ട പ്രിയവ്രതൻ மனைவியோடு அந்த சிருங்கார பாவங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் செய்யப்பட்ட பிரியவிரதன் ஹாச அவலோக
புன்னகையோடு கூடியிருக்கிற மனைவியோடு சிருங்கார நோட்டத்தால பிரியவிரதன் அட்ராக்ட் செய்யப்பட்டார். ருஜிரா ரொம்ப நன்னா இருக்கிற ஸ்வேலி ஆதிபிகி தமாஷ் இன்க்ளூடாயிருக்கிற வார்த்தைகளால சிருங்கார வாக்குகளால பிரியவிரதனை குஷிப்படுத்தின்றிருந்த மனைவி சிருங்கார சேஷ்டகளாலேயும் சிருங்கார வாக்குகளாலேயும் பிரியவிரதனை குஷிப்படுத்திண்டு இருந்த பர்ஹிஷ்மதி அப்படிங்கிற மனைவி அப்படி ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறதுனால வீடு சொர்க்கதுல்யமாயிட்டு இருந்தது பிரியவிரதனுக்கு. சண்டை இல்லை, தாரித்யம் இல்லை, சுகம் மட்டும்தான் அனுபவம். பராபூயமான விவேக இவ மனைவியால கண்ட்ரோல் செய்யப்பட்ட ராஜா மாதிரி, சுயபுத்தி சக்தி நஷ்டப்பட்டவன மாதிரி பார்க்கறவாளுக்கு தோணறா மாதிரி அவரு அந்த மனைவியோடு சிருங்கார சேஷ்டகளில லயிச்சு வாழ்ந்தார், சுகிச்சு ஜீவிச்சார். வீரசூர பராக்கிரமியான பூமண்டலத்தோடு சக்கரவர்த்தியான பிரியவிரதன் மனைவியோடு தாசன மாதிரி, மனைவியோடு பாசத்துல தன்னை மறந்து வாழ்ந்தார். மனைவி கிட்டையும் பல பல ஸ்னேக பிரகடனங்கள் அவரு நடத்திண்டு சாதாரண ஒரு மனுஷன மாதிரி அவரு வாழ்க்கைய ஆஸ்வதிச்சு வாழ்ந்தார். அனவபுத்தியமான இவ ஆத்மஜானம் கிடைச்சத மறந்துண்டு. நாரத முனிட்டேந்து ஆத்ம தத்துவ உபதேசம் கிடைச்சதாக்கும் பிரியவிரதனுக்கு, அதெல்லாம் இப்ப மறந்தே போயாச்சு. ஆத்மஸ்வரூபத்தை மறந்துட்டு தேகாபிமானிய மாதிரி பிரகிருதி விஷயங்களில் லயிச்சவன மாதிரி மகாமனாகா ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவனாயிட்டு மனைவி கிட்டையும் குழந்தைகள் கிட்டையும் பாசத்தோடு கூடிட்டு சுயம் சந்தோஷிச்சுண்டு புபுஜே அந்த சந்தோஷ அனுபவங்களோடு கூடிட்டு வாழ்ந்தார். எத்தனை காலமாக்கும் அவர் அப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது, பரிவல்சராணாம் ஏகாதச அர்புதானி ஜெகதீம் புபுஜே 11 கோடி சம்பல்சரங்கள். அர்புதானி அப்படின்னு சொன்னா கோடி, ஏகாதசா அப்படின்னா 11 கோடி சம்பல்சரங்கள் அவரு பூமியை பரிபாலனம் செஞ்சார். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஒரு காலகட்டமாக்கும் அவரு ராஜ்யத்தை பரிபாலனம் செஞ்சது. 71.43 சதுரயுகங்களாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸ்வயம்புவ மனுவோடு புத்திரனாக்கும் பிரியவிரதன். ஸ்வயம்புவ மனு அவரோடு 71.43 சதுரயுக காலகட்டம் அப்படிங்கிற ஆட்சி காலகட்டத்தில் புத்திரனான பிரியவிரதனுக்கு ராஜ்யத்தை பார்த்துக்கிறதுக்கு ஏൽപ്പിച്ചിട്ട് அவர் வானப்பிரஸ்தம் സ്വീകരിച്ചதையாக்கும் நம்ம பார்த்தோம். ஸ்வயம்புவ மனு ஆட்சி பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் காலகட்டமாக்கும் பிரியவிரதனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கொஞ்சம் காலகட்டமாக்கும் 11 கோடி சம்பல்சரங்கள். அது ஒரு பெரிய காலகட்டம் தான். அந்த 11 கோடி சம்பல்சரம் அவரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார்.
71.43 சதுரயுகங்கள். அதானது பிரம்மாவோட ஒரு கல்பம் அப்படிங்கிறது ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுரயுகம். அதில் 14 மனுக்கள் ஆட்சி அப்படின்னாக்கா 1000 டிவைடட் பை 14 71.43 சதுரயுகமாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்த மனுவும் மனுவோட புத்திரர்களுமாக்கும் ஆட்சி பண்ணுவா. இங்க ஸ்வயம்புவ மனு அவரோட புத்திரனான பிரியவிரதனுக்கு ராஜ்ய பரிபாலனத்துக்கான அந்த ஒரு பதவியை கொடுத்தார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். ஸ்வயம்புவ மனு பரம்பரைகளாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. பதினோரு கோடி சம்பல்சரங்கள் பிரியவிரதனாக்கும் இப்போ ஆட்சி பண்றார். அதுக்கப்புறம் ரெண்டாவது மனுவாயிட்டு வர்றது ஸ்வரோஜிஷனாக்கும். அதுக்கப்புறமாக்கும் பிரியவிரதனோட புத்திரர்களான உத்தமன், தாமசன், ரைவதன் இப்படி இருக்கிற 3 புத்திரர்கள் 3, 4, 5 இப்படி இருக்கிற மன்வந்தரங்களில் ஆட்சி நடத்துவா. ஸ்வயம்புவ மனுவோடு பரம்பரைகளாக்கும் 3, 4 மன்வந்தரங்களில் ஆட்சி பண்ண போறா அப்படிங்கிறதையாக்கும் இங்க சொன்னதை நம்ம பார்த்தோம். ஸ்வயம்புவ மனு அவரோடு ஆட்சி டைமிலேயாக்கும் രാജ്യത്തെ പ്രിയവ്രതനുക്ക് കൊടുത്തിട്ട് നിവൃത്തി മാർഗം സ്വീകരിച്ചത്. സ്വയംഭുവ മനു കൊടുത്ത രാജ്യ പദവിയെ 11 കോടി സംവത്സരങ്ങൾ പ്രിയവ്രതൻ പരിപാലിച്ചതുക്കപ്പുറം രണ്ടാം മന്വന്തര അധിപതിയാണ് സ്വാരോജിഷ മനുവുക്ക് സ്ഥാനത്തെ കൊടുത്താർ. அதுக்கப்புறம் 71.43 சதுரயுகங்களுக்கு அப்புறமாக்கும் பிரியவர்த புத்திரன் உத்தமன் வருது. அதுக்கப்புறம் 71.43 சதுரயுகங்களுக்கு அப்புறம் பிரியவரதனோடு புத்திரன் தாமசன். அதுக்கப்புறம் 71.43 சதுரயுகங்களுக்கு அப்புறம் பிரியவரத புத்திரன் ரைவதன். இப்ப இருக்கிற வைவஸ்வத மனு வைவஸ்வத மனுக்கு ரைவதனாக்கும் அந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கார். ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்தானத்திலேருந்து நகர்ந்துக்கிறதையாக்கும் அடுத்தவா மன்வந்தர அதிபதி ஆகிறதுக்கு சாதிக்கும். எல்லா மனுக்களோடும் காலகட்டம் அப்படிங்கிறது 71.43 சதுரயுகங்கள் ஆக்கும். வைவஸ்வத மனு பரிபாலனம் தொடங்கிட்டு இப்போ 28 சதுரயுகம் 28வது சதுரயுகத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். 28வது சதுரயுகத்தில் கிருதயுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடிஞ்சு, கலியுகத்திலேயாக்கும் நம்ம இருந்துருக்கோம். 6 மன்வந்தரங்கள் முடிஞ்சு 7ஆம் மன்வந்தரத்திலேயாக்கும் நம்ம இப்போ இருக்கோம். பிரம்மாவோடு 50 வயசு முடிஞ்சு 51வது வயசுலேயாக்கும் நம்ம இப்போ உள்ளது. சங்கல்ப மந்திரங்கள் எல்லாம் பார்க்கறத இதெல்லாம் சொல்லப்படும். அது வழியா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இனியும் 43.43 சதுரயுகங்களாக்கும் வைவஸ்வத மனுவோடு காலகட்டம் உள்ளது. 28 மன்வந்தரம் 27 மன்வந்தரம் முடிஞ்சு 28வது மன்வந்தரத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். அப்போ 71.43 மைனஸ் 28 43.43 சதுரயுகங்கள் முடிஞ்சாலாக்கும் வைவஸ்வத மன்வந்தரம் அவசானிக்கும்.
അടുത്തതായിട്ട് വരപ്പോற മന്വന്തര അധിപതിയാക്കും സൂര്യസാവർണി, 8வது മന്വന്തര അധിപതി. ഓരോ മന്വന്തരത്തിലെയും ഇന്ദ്രர்களுം പ്രജാപതികളും സപ്തഋഷികളും ദേവർകളും എല്ലാരും സ്ഥാനം மாறுவா. இப்படி இருக்கிற விவரணம் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக்கும். இருந்தாலும் இங்க ஷார்ட்டா நம்ம இதை பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஒரு மனுஷ வருஷம் அப்படிங்கிறது 360 நாள்கள். മനുഷ്യനോട് 360 നാളുകളാക്കും ഒരു ദേവദിനം. 360 ദേവദിനമാക്കും 360 മനുഷ്യവർഷം. അതാണിത് ഒരു ദേവവർഷം. 4800 ദേവവർഷം அப்படிங்கிறது கிருதயுகம். அத மனுஷனோடு வருஷத்துல பார்க்கணுமானா 4800 × 360 17,28,000 വർഷങ്ങൾ മനുഷ്യവർഷമാക്കും கிருதயுகம். 3600 தேவவர்ஷம் அப்படிங்கிறது திரேதாயுகம். அத மனுஷ வருஷத்துல பார்க்கறத 3600 × 360 12,96,000 മനുഷ്യ വർഷമാക്കും ത്രേതായുഗം. 2400 ദേവവർഷം അതാക്കും ദ്വാപരയുഗം. അത മനുഷ്യ വർഷത്തിലെ പരിക്കർത്ത് 2400 × 360 8,64,000 മനുഷ്യ വർഷമാക്കും ദ്വാപരയുഗം. கிருதயுகத்திலேந்து திரேதாயுகத்திலேந்து துவாபரயுகம், துவாபரயுகத்திலேந்து கலியுகம் வரைக்கும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1200 தேவவர்ஷம் அப்படிங்கிறதாக்கும் கலியுகம். அதானது 360 × 1200 മനുഷ്യനോട് വർഷത്തിലെ കണക്കാക്കിനാനക്കാ 4,32,000 മനുഷ്യവർഷം. 1200 × 360 4,32,000 മനുഷ്യവർഷമാക്കും കലിയുഗം. കൃതയുഗം, ത്രേതായുഗം, ദ്വാപരയുഗം, കലിയുഗം ഇതെല്ലാം കൂട്ടിച്ചേർത്താന് ദേവവർഷത്തിലെ പാരിക്കർത്ത് 4800 + 3600 + 2400 + 1200 12,000 ദേവവർഷങ്ങൾ. അതാക്കും ഒരു ചതുർയുഗം அப்படிங்கிறது. മനുഷ്യാളോട് വർഷത്തിലെ പരിക്കർത്ത് 17,28,000 വർഷങ്ങളാക്കും കൃതയുഗം. 12,96,000 വർഷമാക്കും ത്രേതായുഗം. 8,64,000 വർഷങ്ങളാക്കും ദ്വാപരയുഗം. 4,32,000 വർഷങ്ങളാക്കും കലിയുഗം. ഇതെല്ലാം ടോട്ടലായിട്ട് കൂട്ടർത്ത് 43,20,000 മനുഷ്യ വർഷങ്ങളാക്കും ഒരു ചതുർയുഗം அப்படிங்கிறது. அப்படி 1000 சதுர்யுகங்களாக்கும் பிரம்மாவோட ஒரு பகல். இந்த 1000 சதுர்யுகத்துல டிவைடட் பை 14 71.43 சதுர்யுகங்களாக்கும் ஒரு மனுவோடு ஆட்சி காலகட்டம். பிரம்மாவோடு ஒரு பகலுக்காக்கும் கல்பம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆயிரம் சதுர்யுகம் அப்படிங்கிறதாக்கும் ஒரு கல்பம். அப்போ ஒரு சதுர்யுகத்தோட காலகட்டம் அப்படிங்கிறது 43,20,000 மனுஷ வருஷங்களாக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படியாக்கமானா 1000 சதுர்யுகங்கள் அப்படின்னாக்கா × 1000 432 கோடி வருஷங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு கல்பம் அப்படிங்கிறது. இதுல
11 கோடி வருஷங்களாக்கும் பிரியவிரதன் பரிபாலனம் செஞ்சது. பிரம்மாவோடு பகல்ல 1000 சதுரயுகங்கள் இருக்கிற மாதிரியே அதுக்கு பேராக்குமே கல்பம். அதே மாதிரியே 1000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாக்கு ஒரு ராத்திரியும் உள்ளது. பிரம்மாவோடு ராத்திரிக்கு பேராக்கும் நைமித்திக பிரளயம். இப்படியாக பிரம்மாவோடு ஒரு பகலும் ராத்திரியும் கூடி சேர்ந்ததாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு நாள் அகசு அப்படிங்கிறது. அதானது 864 கோடி மனுஷ வருஷங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது. 360 பிரம்ம தினம் அப்படிங்கிறது ஒரு பிரம்ம வருஷம். 100 பிரம்ம வருஷம் அப்படிங்கிறது ஒரு பிரம்ம ஆயுள். 3,11,4 கோடி மனுஷ வருஷங்களாக்கும் பிரம்ம ஆயுள் அப்படிங்கிற பிரம்ம பிரளயம். ഇതൊന്നും നമ്മളോട് കാൽക്കുലേറ്ററിലേ കണക്ക് പോട മുടിയാத அளவுக்கு இருக்கிற டிஜிറ്റുകളാക്കും. ഇതെല്ലാം നമ്മൾ ഓൾറെഡി பார்த்ததாக்கும். 7ஆம் மன்வந்தரத்துல கலிகாலத்துல இருக்கிற நம்ம கிருதயுகத்துல இருக்கிறவாளோடு ஆயுள ചിന്തന പണ്ണ പാർക്കത്തുക്ക് കൂടിയും സാധിക്കാത്ത ഒരു കാൽക്കുലേഷൻ ആക്കും ഉള്ളത്. പ്രിയവ്രതനുക്ക് സ്വയംഭൂവ മനുവോട് ഭരണകാലത്തിലേயே இருக்கிற 11 கோடி സംവത്സരങ്ങളാക്കും രാജ്യപരിപാലനം നടത്തുறதுக்காയിട്ട് ഭഗവാൻ ചുമതലപ്പെടുത്തി കൊടുത്തது. എത്ര பெரிய ഒരു കാലഘട്ടമാക്കും ഇത് அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காയിട്ടാക്കും இப்ப നമ്മൾ இந்த சதுர்யுக கால்குலேஷன் எல்லாம் மறுபடியும் எடுத்து பார்த்தது. எல்லாத்திலேந்தும் விரக்தி பாவம் வந்து நிவர்த்தி மார்க்கம் സ്വീകരിக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு நின்ன பிரியவிரதனுக்கு அப்பாவான ஸ்வயம்புவன் கொடுத்ததாக்கும் இந்த 11 கோடி வருஷங்கள். ബ്രഹ്മ പരമാത്മാവോട് പ്രേരണയാല് പ്രിയവ്രതനുക്ക് ഉപദേശിച്ച കാരണമായിട്ട് പരമ്പൊരുളോട് ആജ്ഞയാല് അപ്പാവുക്കും ലോകപിതാവുക്കുമായിട്ട് അവര് സ്വീകരിച്ച അന്ത രാജധർമ്മം സ്വവർണാശ്രമം, അവരോട് സ്വന്തം ആശ്രമധർമ്മം പ്രിയവ്രതൻ നന്നാ ചെഞ്ചു മുടിച്ചാർ. ഒരിടത്തിലെയും ഒരു കുറവുമില്ലാതെക്ക് രാജ്യവും വീടും നന്ന സംതൃപ്തമായിട്ട് ആட்சிபணினார். எல்லாம் பகவல் பிரேரணையால நடக்கிறது அப்படிங்கறத அவரு நன்னா தெரிஞ்சுட்டு இருந்தார். മനസാവാചാ കർമ്മണ കൃഷ്ണാർപ്പണമായിട്ട് അവര് സ്വധർമ്മ അനുഷ്ഠാനത്തെ നടത്തിനാർ. ഉത്തമോത്തമ രാജശ്രേഷ്ഠനാണ് பிரியவிரதன். இப்படி ரொம்ப நல்ல ஒரு ஆட்சியாக்கும் செஞ்சார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.